ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கிற சிப்பி காளானை யூஸ் பண்ணி ஒரு 65 தான் பார்க்க போகிறோம். இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், சும்மா வீட்டில் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக கூட இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த சிப்பி காளான் ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. முதல்ல ரொம்ப நிறைய கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் கிடைக்குது. இது வந்து இப்போ அரிதாக தான் கிடைக்குது. இப்போ ஒரு இடத்துல பார்த்தேன், சரி வாங்குவோன்னு வாங்கினேன். இது வச்சு நம்ம கிரேவி செய்யலாம், 65 செய்யலாம். இப்போ வந்து நான் கிரேவி செய்யலை, 65 தான் செய்கிறேன். கிரேவி வந்து அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே ருசியாக இருக்கும். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த சிப்பி காளானில் இந்த பாட்டம் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, பட்டன் மஷ்ரூம், இந்த சிப்பி காளான் இதெல்லாம் வாங்கும் பொழுது நம்ம பறிக்கிறோம் இல்லையா, அதை எப்படி பறிக்கிறாங்களோ அந்த பகுதியை மட்டும், அதில் தான் அந்த ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எப்போவுமே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த பாட்டம் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே பிச்சோம்னா அப்படியே லீஃபாக வந்துடும், அது ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து இந்த தட்டில் இருக்கிறது எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கரெக்டாக அந்த அடிப்பகுதி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா லைனாக அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நம்ம 65 செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கிரேவி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம பிரிக்க தேவையில்ல, அப்படியே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த தட்டில் எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து ஒரு பவுலில் நான் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுக்காதீங்க, கை வச்சோம்னா நம்மளுக்கு பொறுக்கணும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஓகே. அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த காளான் எல்லாம் இதில் வாஷ் பண்ணி எடுங்க. இப்படி நினச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஃபங்கஸோ பாக்டீரியா இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் இது நம்ம செய்கிறோம். அதுக்கு தான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுக்க சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப கொதிக்கிற தண்ணி எடுத்து இது பண்ணிடாதீங்க, அப்படியே சுருங்கி ஒரு இதுவாக ஆகிடும். இது ஏற்கனவே இப்போ நம்ம வறுத்தோம்னா அப்படியே புஷ்ஷுன்னு ஆகிடும், கொஞ்சம் தான் இருக்கும். வீட்டில் செய்கிறதா இருந்தால் 2 பேக்கெட் வாங்கி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு பேக்கெட்லாம் பத்தாது. இது வந்து நான் எங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் செய்கிறேன், அதனால இப்போ நான் ஒரு பேக்கெட் தான் செய்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்போம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நல்லா உலர்த்தி, அதில் தண்ணி பதமே இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே கலருக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அந்த கிறிஸ்ப்னஸ் வரத்துக்காக சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பேக்கெட்டாக இருந்தால் இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதில் ஒரு முட்டை அடித்து ஊற்றுறேன். உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 65னா நம்ம அது தானே செய்வோம், சிக்கன் 65 இதெல்லாம், அதுக்காக தான் இந்த முட்டை, அந்த கிறிஸ்பாக வரத்துக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று போல் எல்லாமே நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி கலந்து கொடுங்க. தேவைப்பட்டால் இப்போ உங்களுக்கு அது வந்து ரொம்ப மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி நீர்ப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட வேணால் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு வாணலில் இதுக்கு தேவையான பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதை இப்படி உதிரி உதிரியாக, நம்ம பகோடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உதிரி உதிரியாக போடுங்க. இல்லைன்னா எல்லாம் கலந்து அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் இப்படி போடும் பொழுதே உதிரி உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இது முட்டை சேர்த்துருக்கிறதுனால இப்படி உங்களுக்கு நுரை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த நுரை இருக்குதேன்னு எடுக்காமல் விட்டுறாதீங்க. நம்மளுக்கு தெரியும், சவுண்டு அடங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு 65 ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 65 மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு இந்த மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு, சிப்பி காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், வீட்டில் வந்து இப்போ ஒரு பேக்கெட்லாம் வந்து கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஒரு 2 பேக்கெட் வாங்கி செஞ்சிங்கன்னா தான் ஒரு 4-5 குழந்தைங்க இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட சீக்கிரமே நம்ம சந்திப்போம். நம்ம குழம்பு சீரீஸை மறக்காமல் போய் எல்லோரும் நம்ம சேனல் பேஜில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.